குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம 10th செகண்ட் லெசன் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்டு சீக்வன்ஸ். ஸோ நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் வந்து நம்ம இப்போ என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா எக்ஸைஸ் 2.1 இன்ட்ரடக்ஷன் பார்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு சில நோட்ஸ் இருக்கும், அது என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸைஸ் 2.1 இன்ட்ரடக்ஷன் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, யூக்ளிட் இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் ஜாமெண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் வந்து யூக்ளிட்ஸ் வந்து ஃபாதர் ஆஃப் ஜாமெண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம்னா, ஸோ யூக்ளிட்ஸ்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸ்ன்ற ஒரு புக்கை வந்து 13 வால்யூம்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ 13 வால்யூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 6 வால்யூம்ஸ் வந்து ஜாமெண்ட்ரி பற்றி ரைட் பண்ணியிருப்பார். ஸோ அதனால தான் நம்ம வந்து யூக்ளிட்ஸ் வந்து என்னென்னு சொல்கிறோம்னா ஃபாதர் ஆஃப் ஜாமெண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெபாம்போ அண்டு இசாங்கே அப்படின்ட்டு சொல்லி ஒரு 2 போன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 25,000 இயர்ஸ் எகோ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த 2 போன்ஸ் யூஸ் பண்ணி ஸோ நம்பர்ஸுடைய பேட்டர்ன் பற்றி நம்ம அப்போ இருந்தே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 25 இயர்ஸ்க்கு பிஃபோர் இருந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 போன்ஸ் என்ன அப்படின்னா லெபாம்போ அண்டு இசாங்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம ராமானுஜத்தை பற்றி பார்க்கலாம். ராமானுஜம் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி வாஸ் கம்பேர்ட் டு ஆய்லர் அண்டு ஜெகோபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ராமானுஜத்துடைய மேக்ஸ் எபிலிட்டியை வந்து ஆய்லர் அண்டு ஜெகோபி. ஸோ மேக்ஸில் வந்து வெல் பர்சன் இந்த 2 மெம்பர்ஸ் வந்து மேக்ஸ் எபிலிட்டி ரொம்ப அதிகம். அவங்களுடைய எபிலிட்டி கூட ராமானுஜத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸ் தியரி கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கோசரம் ராமானுஜம் வந்து நம்பர்ஸ் தியரி கான்ட்ரிபியூஷன் அவர் வந்து அதிகமான ஒர்க்கை வந்து எதில் வந்து கான்ட்ரிபியூஷன் செஞ்சார்னு பார்த்தீங்கன்னா நம்பர் தியரியில் செஞ்சுருக்கிறாரு. ஸோ நம்பர் தியரியில் செஞ்சதுனால அவரை வந்து என்னவோ வந்து ஒரு கிரேட் ராமானுஜம் கிரேட் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஃபெலோ ஆஃப் ராயல் சொசைட்டி ஆண்டு ஒரு அந்தஸ்து வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ராமானுஜம் வாஸ் மேட் ஃபெலோ ஆஃப் ராயல் சொசைட்டி இன் 1819. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1819. அந்த இயர் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம எக்ஸைஸ் 2.1 இன்ட்ரடக்ஷன் பார்ட்டுக்கு போகலாம். அதில் ஃபஸ்ட்டு தியரம் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. ஓகேங்களா? let a and a greater than b any two positive integers, then there exist unique integers q and r such that a is equal to pq plus r, comma r greater than or equal to 0 or less than b அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். அந்த 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பர்டிகுலராக எக்ஸிட். ஓகேங்களா? எக்ஸிட் யூனிக் இன்டிஜர்ஸ் பி அண்ட் கியூ. ஸோ எதை வெளிப்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பி அண்ட் கியூன்ற ஒரு யூனிக் இன்டிஜர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஏஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஏஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏ வந்து என்னென்னு சொல்லலாம், ஏ இஸ் டிவைடன், பி இஸ் டிவைடன், b is divisor, r is quotient, q is quotient, r is remainder அப்படின்னு சொல்லி நம்ம இதில் சொல்லலாம். இது ஒன்றும் இல்லை, யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ಒಂದು லாங் டிவிஷன் மெத்தட் இருக்கு இல்லைங்களா, அதோடைய ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இது கொடுத்துருக்காங்க. ஏசி ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். நம்ம சின்ன வயசுல நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம், டிவைடன்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுதான் ஏசி ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ டிவைட் பண்ணுறப்பையும் நம்மளுக்கு வந்து என்ன வந்துருக்குன்னா ரிமைண்டர்ன்றது வந்து டிவைஸோட லோயஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? த ரிமைண்டர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் த டிவைசர் இஃப் ஆர் மீன்ஸ் ரிமைண்டர் இஸ் 0 தென் ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ. ரிமைண்டர் 0வாக இருந்தால் ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ. ஸோ பி டிவைட்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லலாம். Similarly, if P divides A, then A is equal to PQ ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நோட் ஒன்று பார்க்கலாம். Lemma is auxiliary result used for proving an important theorem. ஓகேங்களா? So, it is usually considered as a மினி தியரம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ லெம்மா அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிக்கெஸ்ட் ஒரு தியரத்தை வந்து ரொம்ப பெரிய பெரிய தியரமா இருக்கும். அந்த பெரிய பெரிய தியரத்துலேயும் வந்து ஒரு சின்ன சின்ன தியரம் வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சின்ன தியரத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லெம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா generalized form of Euclid division lemma. If a and b are two integers அந்த லெம்மா யூக்ளிட் டிவிஷன் லெம்மா மாதிரி தான் இது ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணியிருப்பாங்க. If a and b are two integers then their exit unique integers r and q said that a is equal to pq plus r where r greater than or equal to 0 or modulus of p அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் தான் இந்த சேஞ்ச் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து எனி டூ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னு இருக்கும். இங்கே ஆர் டூ இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம். அங்கே பாசிட்டிவாக இருக்கும், இங்கே டூ இன்டிஜர்ஸ் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஜெனரலைஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவில் கேட்டாங்கன்னா இது எழுதுங்க. யூக்ளிட் டிவிஷன் லெம்மான்னு மட்டும் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தது எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவில் என்ன பார்த்தோம்னா ஏசி ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஏசி ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆரோட எப்படி ஈக்குவல் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நான் டூ நம்பர்ஸ் கன்சிடர் பண்ணுறேன். அந்த டூ நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி, ஏசி ஈக்குவல் டு 9, பிசி ஈக்குவல் டு 2. ஸோ 9 வந்து 2ஆக டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 4 டைம்ஸ் வந்து 2 இருக்கும். ஸோ 4 4 2 சார் 8. ஸோ 9 வந்து 8 சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் வந்து என்ன எடுத்துக்கலாம்னா 6 அண்டு 2 நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஏ, இது வந்து பி. அப்போ நான் வந்து 6 வந்து 2ஆக டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஸோ ஏசி ஈக்குவல் டு பிக்யூ. ஸோ ஏ இஸ் 9, பி இஸ் 2, q இஸ் 4, r இஸ் 1. ஓகேங்களா? ஸோ 9 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 4 ப்ளஸ் 1, 2 4 சார் 8, 8 ப்ளஸ் 1 9 சரியாக போச்சு. செகண்ட் இப்போ ரிமைண்டர் வந்து 0 அப்படின்னு வந்துச்சுன்னா என்னென்னு சொல்லணும்னா 6 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 0, 2 3 சார் 6 சரியா போச்சா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து அதை ஈக்குவல் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஏசி ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அல்காரிதம் அப்படின்னு என்னென்னா ஸோ ஒரு செம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அல்காரிதம் ஸோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அல்காரிதம் என்ன பார்க்கலாம். An algorithm means a series of methodical step-by-step procedure of calculating successively on the result of earliest steps till the desired answer is obtained அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next, the word algorithm comes from the name of 9th century Persian mathematics அல்குவாரிஸ்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அல்குவாரிஸ்மி அப்படின்றவரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அல்காரிதம்ன்ற வேர்டு வந்து எடுத்து வந்திருக்கிறாங்க இப்போ 9th சென்ச்சுரியிலே. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் தியரத்தை பற்றி பார்க்க போகிறோம். செகண்ட் தியரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் if a and b are positive integers such that a is equal to pq plus r, then every common divisor of a and b is a common divisor of p and r and vice versa அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ a and b are two positive integers such that a is equal to pq plus r என்ற பட்சத்தில் then every common divisor of a and b is common divisor of p and a and vice versa அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஏபிக்கு வந்து ஒரு காமன் டிவைசர் இருந்துச்சுன்னா அந்த ஏபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஆருக்கும் அது வந்து என்னவாக தான் இருக்கும்? உங்களுக்கு காமன் டிவைசராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிஆருக்கு வந்து என்ன காமன் டிவைசராக இருக்கோ அது ஏபிக்கும் அது வந்து என்னவாக இருக்கும்? உங்களுக்கு காமன் டிவைசராக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். To find highest common factor of two positive integers a and b, where a greater than b. ஸோ இப்போ யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவை வந்து நம்ம எதுக்கு பார்க்க போகிறோம்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை ஃபைண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஈஸி மெத்தடாக தான் நம்ம வந்து யூக்ளிட் டிவிஷன் லெம்மா வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனுடைய ஃபஸ்ட் ஸ்டெப் யூஸிங் யூக்ளிட்
division lemma. Using Euclid division lemma, A is equal to PQ plus R, comma, R greater than or equal to 0, R less than B, where P is the quotient, comma, R is the remainder. If R is if R is equal to 0, then P is the highest common factor of A and B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ A is equal to PQன்ற ஃபார்மில் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் Pன்றது வந்து கோஷன், Rன்னு வந்து ரிமைண்டர்னு தெரியும். இப்போ ரிமைண்டர் R is equal to 0ன்னு வந்தால் இங்கே P இருக்குங்க இல்லைங்களா, இந்த Pன்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் A அண்ட் B. இந்த ஏபிக்கு வந்து இந்த Pன்றது வந்து வேல்யூ, அந்த பிளேஸ் வர வேல்யூ வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. அதர்வைஸ் அப்ளைங் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா, டிவைட் P by R. இப்போ வந்து நம்ம P வந்து எதாவது டிவைட் பண்ணணும், R ஆல் டிவைட் பண்ணணும் டு கெட் P. அப்போ என்ன வரும்னா P is equal to ஏபின்னு இருந்தால் A is equal to PQ plus R. இப்போ BRன்னு இருந்தால் P is equal to R quotient 1 plus remainder 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே ஆர் QR யூஸ் பண்ணதுனால இங்கே Q1 R1 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிக்கிறோம். ஹியர் R1 greater than or equal to 0, R1 less than R அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்து என்ன டிவைட் பண்ணுறோம், P வந்து ஆரோட ரிமைண்டரால் டிவைட் பண்ணுறோம். சப்போஸ் 0 ஆகாத பட்சத்தில், ஓகேங்களா, இப்படி டிவைட் பண்ணால் நம்ம என்னென்னு சொல்லலாம், P is equal to RQ1 plus R1 சொல்லலாம். ஸோ R1 greater than or equal to 0, R1 less than R அப்படின்ற கண்டிஷன் வரும். ஸ்டெப் 3. if அடுத்த ஸ்டெப்பில் இப்போ என்ன வருதுன்னா, இப்போ ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு, R1 is equal to 0ன்னு இருந்தால் இங்கே இருக்குல்ல இந்த R வேல்யூ வந்து எதுக்கு வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டராக இருக்குன்னா ஏபிக்கு வந்து காமன் ஃபேக்டராக இருக்கும். தென் R is the highest common factor of A and B அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸ்டெப் 4. otherwise using Euclid division lemma, repeat the process until we get the ரிமைண்டர் 0 அப்படின்னு. ஸோ இந்த ப்ராசஸ் எது வரைக்கும் முடிக்கணும்னா நம்மளுக்கு 0 வர வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம அப்படியே செஞ்சுட்டே இருக்கணும். இப் in that case the corresponding divisor is the HCF of A and B அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். corresponding divisor is இந்த டிவைட் வந்து நம்மளுக்கு என்ன ஒரு டிவைட் வேல்யூ வருதோ அது வந்து HCF of A and B அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படின்னு சொல்லி இது ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் நோட்டை பற்றி இது கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம். The above algorithm will always produce the above algorithm will always produce the remainder 0 at same stage அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Hence the algorithm should terminate அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ அது எப்போ 0 ஆகுதோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இது ஆன்சர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம்ஸ் இஸ் ரிப்பீட்டட் அப்ளிகேஷன் ஆஃப் டிவிஷன் லெம்மா until we get 0 ரிமைண்டர். ஸோ இப்போ யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் வந்து ரிப்பீட்டட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டிவிஷன் லெம்மா. ஸோ எப்போ உங்களுக்கு ரிமைண்டர் 0 வருதோ அது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா செஞ்சுட்டே இருக்கணும். highest common factor of two positive numbers is denoted by A and B, A, B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. highest common factor ன்னு சொல்லலாம் A, B அப்படின்னு சொல்லலாம். the highest common factor is always called the greatest common factor ன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம பார்த்த யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதத்தை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மால் 2 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு டெஃபினேஷன் கொடுக்க போகிறேன். ஃபைன் HCF ஆஃப் 20, 3. ஸோ யூக்ளிட் டிவிஷன் மூலமாகவே நம்ம யூஸ் பண்ணுறதே வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், HCF ஃபைன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஓகே, யூஸிங் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா வி கெட் ஃபஸ்ட்டு யூக்ளிட் டிவிஷன் லெம்மா பார்த்திங்கன்னா இது வந்து A, இது வந்து Bன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது வந்து டிவைடண்ட், இது வந்து டிவைசர். அப்போ 20 is equal to 3. how many times இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 6 are 18 இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த 18 நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ 3 into 6 டைம்ஸ் போடணும். ஸோ 3 6 are 18. 18 வந்து 20 சப்ரேட் பண்ணால் 2 வரும், அந்த 2 எடுத்து இங்கே போடணும்.
ஓகேவா? ஒண்ணும் இல்ல. இந்த 20 நீங்க எடுத்துக்கிட்டு, இது எதால டிவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆல டிவைட் பண்ணணும். 3ஆல டிவைட் பண்ணா 6 டைம்ஸ் போடலாம். 18, 18 போட்டு 2. ஸோ இது வந்து ஈக்வல் டிவிஷன் நம்ம அப்படியே எழுதணும்னா என்ன வரும்? 20 இஸ் ஈக்குவல் டூ 3 இன்டூ 6 ப்ளஸ் 2ன்னு எழுதலாம். எழுதிட்டேன். ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1. இப்போ ரிமைண்டர் 0 ஆச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமைண்டர் இஸ் 2 பட் நாட் இஸ் ஈக்குவல் டூ 0. ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ரிமைண்டர் இஸ் 2 நாட் இஸ் ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு 0 வரணும். இங்கே நாட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருது. நெக்ஸ்ட் என்ன எடுக்கணும்? இங்கே டிவைசர் என்னவா இருக்குதோ அது வந்து என்னவா மாறும்? டிவைடண்ட்டாக மாறும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டிவைசர் இது வந்து ஏ, இது பி, இது கியூ, இது வந்து ஆர். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பிளேஸில் இருக்கிறது வந்து டிவைடண்ட்டாக மாறும். இந்த ரிமைண்டர் இருக்கு இல்லையா? அது வந்து ஸ்டெப் 2 பார்த்தோம் இல்லையா? இது வந்து ரிமைண்டர் வந்து டிவைசராக இங்கே சேஞ்ச் ஆகும். ஸோ 3 இஸ் ஈக்குவல் டு 2. 3ல ஹவு மெனி டைம்ஸ் 2 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 டைம்ஸ் இருக்கும். ஸோ 2 இன்ட்டு 1 1. ஓகேவா? சரி 2 இன்ட்டு 1 2. ஸோ 2 வந்து 3ஆல் செப்பரேட் பண்ணால் 1 கிடைக்கும். அப்போ ரிமைண்டர் இந்த பிளேஸில் என்ன ரைட் பண்ணணும் நீங்கள்? 1 ரைட் பண்ணணும். அது என்னென்னா இப்படி நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். சின்ன நம்பர் இருந்தாலும் ஈஸியாக போட்டுக்கலாம். பட் ஹையஸ்ட் நம்பராக இருந்தால் நீங்கள் டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு புரியிட்டுன்றதுனால சின்ன நம்பர் எடுத்திருக்கேன். 3 2 1 டைம்ஸ் 2 1. So 3 is equal to 2 into 1 divisor into quotient plus remainder in the form. ஓகேவா? ஸோ 3 is equal to 2 into 1 plus 1. ஸோ நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற டிவைசர் வந்து என்னவா மாறும்? டிவைடண்ட்டாக மாறும். இங்கே இருக்கிற ரிமைண்டர் என்னவா சேஞ்ச் ஆகும்? டிவைசராக மாறும். ஓகேவா? ஸோ 2 is equal to 1 1. ஸோ இங்கே இருக்கிறது 2. அப்போ இதால் மல்டிப்ளை பண்ணால் 2 வரும். how much say இது 2 1 வந்து how many timesனு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வரும். ஸோ 1 into 2 2. ஸோ இந்த நம்பர் வேல்யூ சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு ரிமைண்டர் வந்து என்ன வரும்? 0 வரும். ஸோ அப்போ 2வை 2ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம்ஸ். அப்போ 2 0. ஓகேவா? அப்போ 2 is equal to 2 into 1. ஸோ இங்கே நீங்கள் சாரி இது 1ஆல் டிவைட் பண்ணுறோம். 1ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 2 வரும். 1 into 2 2 ப்ளஸ் 1 ரிமைண்டர் வந்து 0. ஸோ 2 is equal to 1 into 2 ப்ளஸ் 1. இங்கே ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் இஸ் 1 நாட் இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே ரிமைண்டர் இஸ் 0 வந்துச்சு. அப்போ ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சுன்னா வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவல் டிவிஷன் லெம்மாவை ரிப்பீட்டட் டைம்ஸ் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? ஸோ எங்கே 0 வருதோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஸ்டெப் ப்ரொடியூஸ் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். இங்கே இருக்க டிவைசர் இருக்குது இல்லையா? இந்த இடத்துல வர டிவைசர் தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம்? நாம் HCFன்னு சொல்கிறோம். therefore HCF of 20,3 is 1 அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் தியரம் 3 பார்க்க போகிறோம். 3 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if a, b are two positive integers with a greater than b, then GCD of a, b is equal to ABC உடைய GCD எப்படி இருக்குன்னா is equal to GCD of A minus B, Bக்கு ஒரு GCD வருது இல்லையா? அந்த GCDயும் AB வர GCDயும் ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஏன்ற ஒரு நம்பர் பின்ற ஒரு நம்பர் எடுத்துகிட்டு GCD கண்டுபிடிச்சிட்டு ஏலேருந்து B சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஓகேவா? அந்த நம்பர் இங்கே ரைட் பண்ணிவிட்டு அதே போல் பி இந்த ரெண்டுக்கும் நீங்கள் வந்து GCD கண்டுபிடிச்சிங்கனாலும் ஏபிக்கு என்ன வருதோ அதே தான் A மைனஸ் B, பிக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நோட் நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸில் லேர்ன் பண்ணது தான். இருந்தாலும் ரீகால் பண்ணி விட்டுறேன். Two positive integers are said to be relatively prime or co-prime if their highest common factor is 1. ஸோ இப்போ 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்து நம்ம வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைம் ஆர் கோ ப்ரைம்னு சொல்லலாம். அதோடைய HCF வந்து என்னென்னு இருக்கணும்? 1ன்னு இருந்தால் நம்ம அதை ரிலேட்டிவ் ப்ரைம் ஆர் கோ ப்ரைம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸைஸ் 2.1 இன்ட்ரடக்ஷன். அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸைஸ் 2.1 சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே.